Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ தான். நாங்கள் வந்து யூடியூப்க்கோசரம் இந்த மந்த்து தான் கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட்டை வந்து நாங்கள் செலவு பண்ணி ஒரு பெரிய ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோம். ஆமாம், இது வரை யூடியூப்ல வந்து அவ்வளோ அமௌண்ட் எங்களுக்கு வரவும் இல்லை. நீங்கள் வந்து யூடியூப் அமௌண்ட் போடுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. யூடியூப்ல அமௌண்ட் வரவும் இல்லை. சாரி, நம்ம இது பண்ணாதான் நமக்கு அமௌண்ட் வரும். நம்மளுக்கு வந்து பழைய வீடியோலாம் பார்த்துப்பீங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, வீடியோ குவாலிட்டியாகவே இல்லை, நல்லாவே இல்லை, ஏன் இப்படி எடுக்கிறீங்க, நீங்கள் எடுக்காமலே இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஒருத்தானே கமெண்ட் பண்ணிடுவாங்க தானே. அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு பெரிய விதமாக வந்து ஒரு இதை எடுத்துருக்குங்க, நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோங்க. அது வந்து எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க. சரி, இப்போ விட்டால் வியூஸும் அதிகமாக போகிறதில்ல. நீங்கள் வந்து அது மாதிரி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, வீடியோ குவாலிட்டி இல்லை, கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண சொல்லி இன்ஸ்டாவில் அது நிறைய செலிபிரிட்டி சொல்லிட்டாங்க தானே. இன்ஸ்டாவிலையும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க, செலிபிரிட்டி சொன்னாங்க வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்க, அப்போ தான் கொஞ்சம் ரீச் கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து ஒரு முடிவு எடுத்துருக்குங்க. அது என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்க முன்னாடியே வந்து சோனி இப்போ எடுத்து காட்டுவா. காட்டலாமா? மொபைல் தான், ஐஃபோன் வந்து ரொம்ப நாள் ஆசைங்க ரெண்டு பேருக்குமே. நாங்கள் ரொம்ப நாளாக ஐஃபோன் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்துங்க. ஒரு வழியா 2 வருஷமாவே வீடியோ போடுறோம். 2 வருஷமாவே இவங்க ஃபோனில், அது என் ஃபோனில். எந்த வந்து 30,000 தானே, அது குவாலிட்டியாகவே இல்லை. ஃபஸ்ட்டு இதில் போட்டிருந்தாங்க, அப்புறம் இது குவாலிட்டியானு சொல்லிட்டு அது ஒரு 40,000. அதுக்கப்புறம் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்க ஃபோன்லேருந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து எடுத்து போட்டுருந்தாங்க. இல்லை, 1.5 வருஷமாவே இவங்க மொபைலில் தான், 1.5 வருஷமாவே இவங்க மொபைலில் தான் எடுத்தாங்க. அதுவும் குவாலிட்டியானு சொன்னீங்க. சரி, என்ன தான் பண்ணுறது, எப்படியோ ஒன்று இஎம்ஐ போட்டாச்சு, நம்ம இந்த ஃபோன் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அதான் இந்த ஐஃபோன் எடுத்தங்க. ஃபோன் நாங்கள் ஆல்ரெடி அன்பாக்ஸ் நாங்கள் பண்ணிட்டுங்க. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு முறை, நம்ம ஃபேமிலிக்காக ஒரு முறை, நம்ம வந்து எந்த ஒரு எது பண்ணுறதுக்கு முன்னாடியுமே உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுறேங்க. இங்கே போகிறேங்க, இங்கே செக்கப் போகிறேங்க, வரேங்க. ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து எல்லாமே ஆரம்பிக்கிறோங்க. அதே மாதிரி இதுவும் ஷேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு முன்னாடி இன்னொரு டைம் அன்பாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, அதனால் உங்கள் முன்னாடி ஒரு முறை நாங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபேமிலிக்காக ஒரு முறை வந்து நம்ம இந்த ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ஃபேமிலி இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வந்து இந்த ஃபோனை வந்து காட்ட போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே இவ்வளோ ரேட் கொடுத்து எதுவுமே எடுத்தது கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் இன்னும் இவ்வளோ நாளாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓன் வாய்ஸ் வீடியோ வந்து நாங்கள் நிறைய வந்து போடவும் மாட்டோம். அது இல்லாமல் ஓன் வாய்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து இன்னும் மைக்கும் வாங்கலை. மைக்கும் இதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து மைக் வாங்கணும். அதாவது ஒவ்வொன்றா எடுக்கலாம்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு எடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபோன் எடுத்துடலாம், ஏன்னா ஃபோன் குவாலிட்டி தான் முக்கியம். வாய்ஸ் கூட அப்புறமா மைக் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மொபைல் எடுத்தங்க. இந்த மொபைலோட ரேட்டு வந்து ஆன்லைன் பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய் இருக்கும். இதே நம்ம நேரில் போய் வாங்கினோம்னா இதோட ரேட் வந்து 100 ரூபாய் கம்மியாக 90,000 ரூபாய் கரெக்டாக. இந்த ஃபோனோட ரேட்டு 10,000 ரூபாய் கம்மியாக. நான் சொன்னது கீழே எப்படி 100 ரூபாய் 10,000 ரூபாய் என்ன 10,000 கம்மியா? 90,000. ஓ ஆமாம், இல்லை நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 10,000 ரூபா, அப்பா 10,000 சேர்த்து சொல்கிறா, என்ன பேசுறேன்னே தெரியாம 1,00,000க்கு 100 ரூபாய் கம்மின்னு சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன். அப்படி இல்லை, இந்த ஃபோனோட ரேட் வந்து சாரி கைஸ், இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதாவது ஃபோன் ரேட் வந்து 89,900 ரூபாய். அதனால் இப்போ வந்து உங்கள் முன்னாடி ஒரு முறை இந்த ஃபோனை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் மொபைலுக்கு வந்து 1 lakh போட்டுருக்கு தானே. ஐயோ, ஃபோன் வர மாட்டேன். அன்பாக்ஸ் பண்ணும்போது நான் தான் வந்து ஷார்ட்ஸில் அன்பாக்ஸ் பண்ணேன், நீயே பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இப்போ வந்து அதனால் இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஃபோனு தான் இருக்குது. இதுதான் நான் பிளாக் கலர் தான் கேட்டேன், ஆனால் வந்து இவங்க ஒயிட் கலர் எடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம கேட்ட கலர் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஃபோனை வந்து எடுத்தாச்சு. ஐஃபோன் 15 ப்ளஸ். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து ஐஃபோன் எடுத்து யூஸ் பண்ணி, இது வரைக்கும் எங்கள் பரம்பரையிலேயே யாரும் எடுக்கல ஐஃபோனே. நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கோம். நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், வீடியோ போகிற ஒரு இதுக்காக மட்டும் தான் எடுத்தோம். வீடியோ போகிற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து எடுத்தோமே. இதுதான் ஃபோன் நாங்கள் எடுத்து ஆல்ரெடி எங்கள் ப்ரொஃபைல்லாம் வச்சுட்டோம். இதுதான் மொபைல். இதுதான் கொடுத்து 90,000 ரூபா கொடுத்து இந்த மொபைல் எடுத்து இனிமேல் ஆச்சு நம்ம வீடியோ வியூஸ் போகுதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். அதுவும் இப்போ இல்லாமல் அதிகமாக வீடியோ போடுறதில்ல, மொபைல் வந்து குவாலிட்டின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கவே வரதில்ல. முக்கியமாக அதுதான் காரணமே. இதில் வந்து சார்ஜர் சி டைப் சார்ஜர் கேபிள் மட்டும் தான் வந்துச்சு. சார்ஜர் வந்து அந்த மண்டை வந்து புதுசாக வாங்குற மாதிரி இருந்துச்சு. அந்த ப்ளக்கை வந்து புதுசாக வாங்குற மாதிரி இருந்துச்சு. அந்த ப்ளக்கை வந்து நாங்கள் தனியாக வாங்கினோம். அந்த தனியாக ரேட்டே அதே வந்து 2,000 ரூபா வந்துடும். இதுதான் அந்த பேக். அதுக்கப்புறம்
இதில் தான் வந்து அந்த சார்ஜ் ஒயர் வாங்கினதுக்கான இது இருக்கும். மொபைல் கேஸ். இது வந்து மொபைல் கேஸ். இது வந்து அவங்க ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க கடையில். ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்ததுக்கு எதுவும் கிஃப்ட் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு டெம்பர் கிளாஸும் அப்புறம் டெம்பர் கிளாஸ், பவுச்சி, அதுக்கப்புறம் மேலே இந்த சார்ஜ் ஒயர். இந்த சார்ஜ் ஒயர் வந்து தனியாக நம்ம வாங்கினது தான் 2000 ரூபா வரும். ப்ளக் மட்டும் தான் கொடுத்தாங்க, சார்ஜர் அதிலே இருந்தது. சார்ஜ் இது வயர் வந்து அதிலே அடாப்டர் மட்டும் நம்ம வந்து தனியாக வாங்குற மாதிரி இருந்துச்சு. இதோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா இந்த இதோட ரேட்டு. அது நார்மல் மொபைலுக்கெல்லாம் அது கூட சார்ஜ் ஒயர் எல்லாமே வந்துடும், ஆனால் இந்த மொபைலுக்கு வராது. இனிமேல் நம்ம வந்து ஐஃபோனில் தான் எடுக்க போகிறோம். இனிமேல் நாங்கள் வந்து சாங் வந்து அதிகமாக எடுக்காமல் இனிமேல் கண்டென்ட் வைஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இனிமேல் கண்டென்ட் தான் நம்ம சேனல் வரும். புதுசாக யாராச்சும் பார்க்க வந்தீங்கன்னா நம்ம சேனல் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நீங்களும் எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் ஓன் வைஸ் வீடியோ வரும், சாங்கு வரும், காமெடி வீடியோஸ் வரும், எங்கள் டே லைஃபு எல்லாமே போடுறோங்க. சரி எந்த மாதிரி போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, டே ரொட்டீன் போடுங்க அப்புறம் எல்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ மறுபடியும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அந்த மாதிரி போடுறோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இனிமேல் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட மொபைல். இனிமேல் நம்ம இந்த மொபைல் தான் வீடியோ எடுக்க போகிறோம். இப்போ எடுக்கிறது வந்து இவங்களோட மொபைல் தான். இப்போ எடுக்கிறது ஆல்ரெடி பழைய மொபைல் தான் நாங்கள் வந்து இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் எடுக்க நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி, ஓகே, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து மைக் எடுக்குவோம், எல்லாமே வந்து மைக் எடுப்போம். அதுக்கப்புறம் என்னன்னா பைக் எடுப்போம், கார் எடுப்போம், வீடு கட்டுவோம், அதெல்லாம் மெதுவா. இப்போதைக்கு மொபைல் இப்போதைக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதுவே இஎம்ஐ போட்டு தான், இதுவே இஎம்ஐ போட்டு தான் நாங்கள் வந்து எடுத்துருக்கோம். half amount கட்டிட்டேங்க. இது வந்து ஒரு half amount கட்டிட்டு அதுக்கப்புறமா இருக்கிறது நம்ம இஎம்ஐ மூலமா கட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் வந்து எடுத்துருக்குங்க. மொபைல் யூஸ் பண்ணுறது வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் எடுத்து 1 வீக் பக்கம் ஆயிடுச்சு. மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அவ்வளோ ஈட்டிங் ப்ராப்ளம் எதுவும் இது வரைக்கும் வரல. அது நாங்கள் இப்போ எடுக்கிற மொபைலில் வந்து வெயிலில் போய் 10 நிமிஷம் வீடியோ அதில் வந்து வீடியோவே எடுக்க முடியாது. அது இல்லாமல் ஒரு 3 நிமிஷம் மட்டும் தான் நம்மளால அந்த ஃபோனில் எடுக்கவே முடியும். இப்போயே நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு 2-3 டைம் கட் பண்ணி தான் நாங்கள் போட்டிருப்போம். ஏன்னா அந்த வீடியோ அந்த மொபைலில் என்ன பிரச்சனை என்னன்னே தெரியல. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் வீடியோ வந்து எடுக்கவே முடியாது, ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆயிரும். நானும் செட்டிங்ஸில் போய் எதாவது நோண்டி பார்த்துட்டேன், ஒன்றும் பண்ண முடியல. சரி, ஓகே கைஸ், இனிமேல் நம்ம வந்து இந்த ஐஃபோனில் தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.